நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. സൈലമ ബെല്ലടിച്ചിട്ടാങ്ക വാ ക്ലാസ്സിൽ പോലാം. എടി ഞാനൊന്നും ക്ലാസ്സിലേക്ക് വരുന്നില്ല, നീ പോ. ഇന്ന് ക്ലാസ്സിലേക്ക് വരില്ലയാ? സൈലമ മാത്സ് ക്ലാസ്. ഓ അത് എന്ത് ക്ലാസ് ആയാലും എനിക്ക് കുഴപ്പമില്ല. എനിക്കിപ്പോ ക്ലാസ് എല്ലാം ഗവനിക്കാൻ മൂടില്ല. ഞാൻ ഇങ്ങനെ കുറച്ചു നേരം ഇരിക്കാം, നീ പോയിട്ട് വാ. என்னது உனக்கே கிளாஸ் கவனிக்கிறதுக்கு மூட் இல்லையா? நான் கிளாஸ் கட் அடிச்சிட்டு கேண்டீனுக்கு போலாம்னு சொன்னாலே இல்ல கிளாஸ் தான் முக்கியம்னு உட்கார்ந்திருப்பேன். நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயோ எடி எனக்கு கொஞ்சம் தலைவேதனையாயிட்டு இருக்கு, அதுக்கு தான் சொல்றேன், நீ போ. நான் போறேன் செல்லுமா, ஆனா கிளாஸ் கவனிக்கிறதுக்காக இல்ல. இன்னைக்கு பிரியா வீட்ல இருந்து மஷ்ரூம் பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னா. எப்படியும் கிளாஸ் நடக்கும்போது லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து திம்பாளுங்க. நான் மட்டும் லேட்டா போனேன்னா அப்ப எனக்கு கொஞ்சம் கூட பாக்கி வைக்க மாட்டாளுங்க. நான் சீக்கிரமா போனதா எனக்கு கிடைக்கும். ஐயோ சரி நீ போ, நான் கொஞ்ச நேரம் முடிஞ்சு வரேன். அப்புறம் ரேஷு என்ன செய்யலுமா? அது இன்னைக்கும் ஏன் ரேஷு அவன் வரல? சைலுமா இப்பெல்லாம் நீ அவன் ஏன் வரலன்னு அவனை தேட ஆரம்பிச்சுட்ட. அப்பனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஏன்னா அவன் வந்துட்டான்னு அர்த்தம். எங்க வந்தோம்? எവിടെ? உன் மனசுல. எடி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லைன்னு உன் வாய் தான் சைலமா சொல்லுது. ஒண்ணும் இல்லைன்னா அவன் எப்பவோ வரட்டும்னு விட வேண்டியது தானே. எதுக்கு எப்ப பார்த்தாலும் அவன் ஏன் வரலன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? அது இல்லடி, அவன் டெய்லி வருவான் இல்ல, திடீர்னு ஒரு 2 ദിവസം வரலன்னா ஏன் வரலன்னு கேட்டேன், அவ்வளவுதான். அப்படியெல்லாம் இல்ல சைலமா, டெய்லி அவன் வரனால உனக்கு அவனை பிடிக்காதவன் ஒரு நாள் வரலன்னா நீ எதுக்கு ஏன் வரலன்னு கேக்குற? உனக்கு அவனை பிடிச்சிருந்தா தானே நீ ஏன் வரலன்னு கேட்கணும். அதனால இப்ப நீ ஒரு நாள் அவன் வராததும் நீ அவனை தேடுற, ஏன் வரலன்னு கேக்குறன்னா அப்ப நீயும் அவனை லவ் பண்றேன்னு தானே அர்த்தம். ஐயே லவ் இல்ல ஒண்ணும் இல்ல, அவன் எப்பவும் வருவானே, இன்னைக்கு ஏன் வரலன்னு கேட்டேன், அவ்வளவுதான். சரி இனி இப்ப அவன் வந்தாலிருந்து வரலன்னு எனக்கு ஒரு குழப்பம் இல்ல. அப்படி சொல்லு, இப்ப வேணா நான் ஒத்துக்கிறேன் உனக்கு அவன் மேல லவ் இல்லன்னு. இப்ப மாத்திரம் இல்ல, எப்படியும் எனக்கு அவன் மேல லவ் இல்ல, போதுமா? அப்புறம் என்ன செய்யலுமா, அவன் இனி வந்தாலும் சரி இதுக்கப்புறம் வராமையே போனாலும் உனக்கு ஒன்றும் கவலை இல்லையே, அப்புறம் என்ன? அது பக்ஷி டைரி. ஐயோ டைரிய பத்தி எல்லாம் கவலைப்படாத, அவன் வரலன்னா என்ன, அதான் அவன் ஃப்ரெண்ட் செல்வா இருக்கான்ல, அவன்கிட்ட சொல்லி இந்த டைரியை வாங்கிட்டு வர சொல்லிக்கலாம். இதுக்கப்புறம் அந்த அன்பு பையன் வரவே இல்லைனாலும் நீ கவலைப்படக்கூடாது, ஓகேவா? அது என்ன என்ன இழுக்கிற? உனக்கு உன் டைரி தானே வேணும், அந்த அன்புவை பார்க்கணும்னால ஒண்ணும் இல்லையே. அல்ல எனக்கு இந்த டைரி தான் வேணும். அப்புறம் என்ன, இனி இப்ப அந்த அன்பு பையன் வராமையே போனாலும் நீ கவலைப்படாத, செல்வா கிட்ட சொல்லி உன் டைரியை நான் வாங்கி தரேன். சரி அது அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நான் லேட்டா போனா அங்க பிரியாணி தின்றோம், நான் வரேன் செல்லுமா. இவளந்த இப்படி சொல்லிட்டு போறா, இவ சொல்றத பார்த்தா இனி இந்த ஃப்ராட் வரவே மாட்டானா? அது எப்படி மின்னல் உன்னை பார்க்க வராம இருப்பேன்? ஹாய் மின்னல். எடா ஃப்ராடே, நீ எங்க காலேஜுக்குள்ள வந்த? ஆமா இது பெரிய இன்டர்நேஷனல் காலேஜ், என்ன சீன பெரிஞ்சவரா கட்டி வச்சிருக்கானுங்க. எல்லாம் கிளாஸை கட்டி அடிச்சுட்டு எகிரி குதிச்சு ஓடுறதுக்கு வசதியா தான் சுவர் கட்டி வச்சிருக்கானுங்க, அதான் ஈஸியா எகிரி குதிச்சு வந்துட்டேன். இல்லாட்டி மாத்திரம் இந்த செவிரேறி குதிக்கிறது இது மாதிரி ஃப்ராடுக்கு நல்லா உனக்கு என்ன சொல்லியா தரணும்? நீயே பெரிய ஃப்ராடாச்சே. நான் ஃப்ராடு தான் ஒத்துக்கிறேன், ஆனா நேத்து ஒரு நாள் இந்த ஃப்ராட பார்க்காம இந்த மின்னல் ரொம்ப ஃபீல் பண்ணிருச்சு போலயே. ஐயடா അങ്ങനെ ஆரா പറഞ്ഞது, ஒரு நாள் நீ வராததுனால ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருந்தேன். நிஜமா ஃபீல் பண்ணல? இல்ல சத்தியமா நான் வரலன்னு நீ என்ன தேடவே இல்ல. நான் வந்து நின்னு தேடணும், நீ வந்தா என்ன வரலன்னா எனக்கு என்ன? அப்படியா? எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு, நேத்து ஃபுல்லா நான் வராம நீ என்ன மிஸ் பண்ணலன்னு. ஹோய் என்ன கண்ணை பார்த்து சொல்லு, நீ என்ன மிஸ் பண்ணவே இல்லைன்னு. நான் எதுக்கு ஒன்ன மிஸ் பண்ணணும்? நான் ஒன்ன மிஸ் பண்ணலாம் இல்ல. அழகிய பொய்கள் பூக்கும் பூச்செடி கண்டேன், ரகசியமாக உயிரை தூண்டி பதியம் போட்டு கொண்டே, கண்டவுடன் எனையே தின்றதடி விழியே. ஆனா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஷைலு. நேற்று ஒரு நாள் உன்னை பார்க்காம இருந்தது ஏதோ ஒரு யுகம் மாதிரி இருந்துச்சு எனக்கு. உன்னை டெய்லி பார்க்க வருவேன்னு சொன்னேன், ஆனா ஒரு நாள் பார்க்காம இருந்தா என்ன ஆகுன்றத நேற்று தான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப சொல்றேன் ஷைலு, உன்னை பார்க்காம ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது.
அப்புறம் நான் வேற இன்னைக்கு நான் ஒரு நாள் உன்னை பார்க்க வரலனாலும் நான் உயிரோட இல்லைன்னு நினைச்சுக்கோன்னு சொல்லிட்டேன். ஒருவேளை நீ அதை நினைச்சு ஏதாவது பயந்துருப்பியோன்னு நினைச்சிட்டேன். நான் எதுக்கு அதெல்லாம் நினைச்சு பயப்படணும்? உனக்கு என்னன்னா எனக்கு என்ன? எனக்கு என்னன்னா உனக்கு என்னன்னு உன் வாய் தான் சொல்லுது, ஆனா உன் கண்ணு வேற மாதிரி சொல்லுதே. வேற மாதிரி என்ன சொல்லுது? அது வந்து அடிச்சி ஃப்ராட் போடா. அடி சுட்டும் வெடிச்சுடரே நட்சத்திர பயிரே கை கட்டி வானிலவே. ஏ மின்னல், நிஜமா நேத்து நீ என்ன மிஸ் பண்ணல? இல்ல. பொய் ஒன்றை ஒப்பித்தாய், ஐயோ தப்பித்தாய், கண் மூடி தேடத்தான் கனவெங்கும் தித்தித்தாய். பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீ ஏன் காதலி. ஐயோ மேக்ஸ் கிளாஸ்க்கு போகணும்னா நோட் வேணுமே. அந்த டீச்சர் கிளவி வேற நோட் இல்லாம உள்ள போனா உள்ள சேர்த்தாதே. இப்போ என்ன செய்யறது? ஹாஸ்டலுக்கு போய் நோட் எடுத்துட்டு வந்தா ரொம்ப லேட் ஆயிடுமே. சரி சைலுமா தான் கிளாஸ்க்கு வரலன்னு சொல்லிட்டாலே, அவ நோட்டையாவது வாங்கிட்டு போயிருவோம். டேய் டேய் என்னடா பண்ற? இது காலேஜ் தான். நான் மட்டும் என்ன கேண்டீன் நான் சொன்னேன். டேய் இப்போ என்ன கேண்டீன் ஞாபகப்படுத்துற? அது சரி, நீ எப்ப வந்த? நான் எப்பவோ வந்தேன். உனக்கு என்ன முட்டைக்கோஸ்? அம்மா நீ கிளாஸ்க்கு போகாம என்ன இங்க சுத்திட்டு இருக்க? கிளாஸ்க்கு போ. கிளாஸ்க்கு போறதுக்கு எனக்கு தெரியும்டா. நீ என்னமோ ஏடா ப்ரொஃபசர் மாதிரி ஆர்டர் போடுற? ஆனா நீ வந்ததுல ஒரு வகையில சந்தோஷம்டா. நேத்து பூரா அவன் ஏன் வரலன்னு என் உயிரை வாங்கிக்கிட்டு இருந்தா. நல்ல வேளை வந்துட்டியே. ஷோ பிராந்தி. எப்படி நீ என்ன மிஸ் பண்ணல? அது எந்த வந்திலன்னு மாத்திரம் தான் கேட்டேன். மிஸ் எல்லாம் ஒண்ணும் செய்யதில்ல. ஹே மின்னல். டேய் வா ரொமான்ஸ்ல அப்புறமா வச்சுக்கடா. முதல்ல இன்னைக்கு என்ன gift கொண்டு வந்திருக்க அத சொல்லு. ஏய் என்ன முட்டைக்கோஸ், நான் gift கொடுக்கறது உன் ஃப்ரெண்டுக்கு. நீ எதுக்கு இவ்ளோ ஆர்வமா இருக்க? டேய் அவ தான எழுதி இருக்கா, அப்புறம் அவளுக்கு என்ன ஆர்வம்? அது என்னன்னு தெரிஞ்சுக்காம எனக்கு தான்டா ஆர்வமா இருக்கு. அது என்னன்னு சீக்கிரமா சொல்லுடா. ஏ சொல்லலாம் மாட்டேன், உன் ஃப்ரெண்டையே பிரிச்சு பார்க்க சொல்லு. ஏ சைலுமா, இன்னைக்கு இவனை விட கூடாது. இன்னைக்கு இவன் முன்னாடியே இந்த gift பிரிச்சு பாத்துருவோம். ஏன்னா எப்ப பார்த்தாலும் 2 ரூபாய் பென்சில் 5 ரூபாய் முட்டைன்னு கஞ்ச பீஸ் நடத்தறமா gift பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ஏதாவது காஸ்ட்லியா இருக்கான்னு பாப்போம். காஸ்ட்லியா மட்டும் இல்ல, இவனை இங்கேயே வச்சு நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். நீ இப்பவே பிரி சைலுமா. என் முட்டைக்கோஸ் மூஞ்சி, gift காஸ்ட்லியா இல்லனா அது நீ என்ன சொல்லக்கூடாது, உன் ஃப்ரெண்ட தான் சொல்லணும். ஏன்னா அவ எழுதி இருக்கிறது தான் நான் gift-ஆ கொடுக்குறேன். உன் ஃப்ரெண்டுக்கு நான் காஸ்ட்லியா gift கொடுக்கணும்னா அதுக்கு முதல்ல அவ காஸ்ட்லியா எழுதி இருக்கணும். எழுதி இருந்தா மட்டும் அப்படியே காஸ்ட்லியா கொடுத்துருவேன். ஏய் என்ன இப்படி சொல்லிட்ட? உன் ஃப்ரெண்டுக்காக என் உயிரையும் கொடுப்பேன், காஸ்ட்லியா gift கொடுக்க மாட்டேனா? வா உயிரை வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றது? அது சரி, இன்னைக்கு என்ன gift கொண்டு வந்திருக்க? சைலுமா அத வாங்கி பிரிச்சு பாரு. இன்னைக்கு என்னன்னு இப்பவே பாத்துருவோம். ஏ முட்டைகோஸ், இன்னைக்கு கிஃப்டா அவ்வளவு சாதாரணமா எடை போட்டுறாத. நேத்து பூரா உன் ஃப்ரெண்டு என்ன மிஸ் பண்ணால, இதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டு என்ன மிஸ்ஸே பண்ணாத அளவுக்கு ஒரு gift தான் இன்னைக்கு கொடுக்க போறேன். என்னது? ஒண்ணு மிஸ் பண்ணாத அளவுக்கு gift-ஆ? அப்படி என்னடா gift? அத உன் ஃப்ரெண்ட் இத பிரிச்சு பார்க்க சொல்லு, அப்ப தெரியும். டேய் பில்ட்-அப் எல்லாம் ஓவரா தான் இருக்கு. ஆனா நீ குடுக்குற பில்ட்-அப் அளவுக்கு இந்த gift-ல ஒண்ணும் இல்லாம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. அதெல்லாம் அன்போட gift என்னைக்குமே அல்டிமேட்டா தான் இருக்கும். டேய் அத நாங்க சொல்லணும்டா. கிஃப்ட பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ஹே மின்னல், ஐ லவ் யூ. gift எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு சொல்லு. நாளைக்கு பார்க்கலாம். பை. சைலுமா, இன்னைக்கு என்ன இந்த gift-க்கு ஓவர் பில்ட்-அப் கொடுத்துட்டு போறான்? ஆமா, என்னமோ நீ அவனை மிஸ் பண்ணாத அளவுக்கு gift-னு சொல்றான். அப்படியே எழுதி இருக்க? இடி, அங்க என்ன நான் எழுதிட்டில்ல. அப்படியே அவன் அப்படி சொன்னா? அப்படி இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும்? ஐயோ மாலு, கண்ணு மூச்சு பாரு மாலு. அக்கா அழாதீங்க, குழந்தைக்கு பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. குழந்தைக்கு பயத்துல தான் காய்ச்சல் வந்திருக்கு. இல்லங்க தம்பி, ராத்திரி பூரா பனியில கிடந்திருக்கா. இப்ப கண்ணியே முழிக்க மாட்டேங்கிறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்லக்கா, குழந்தைக்கு நார்மல் ஃபீவர் தான். அப்புறம் பயத்துல தான் மயக்கமாயிருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவா. காய்ச்சலுக்கு மருந்து நான் ட்ரிப்ஸ்ல போட்டிருக்கேன். இந்த ட்ரிப்ஸ் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. குழந்தை கண்ணு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வீட்டுக்கு போயிடலாம். சரிங்க தம்பி. சரிக்கா, குழந்தைய பாத்துக்கங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்து பாக்குறேன். சரிங்க தம்பி. செவந்தி, இங்க பாரு, குழந்தைக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்களேன்றதுக்காக திரும்பவும் என் தம்பி மேலேயே என் தம்பி பொண்டாட்டி மேலேயே எந்த தப்பும் கிடையாது, எல்லாம் தெரியாம நடந்து போச்சுன்னு திரும்ப அவங்க கிட்ட உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்காது சொல்லிட்டேன். ஐயோ, இப்ப எனக்கு என் பிள்ளை கண்ணு முழிச்சா போதும். எனக்கு வேற ஒண்ணும் தேவையில்லை.
அதைத்தான் நானும் சொல்றேன். நமக்கு நம்ம குழந்தை தான் முக்கியம். குழந்தை முதல்ல கண்ணு முழிக்கிட்டோம், அப்புறம் என்ன பண்ணலாங்கிறது அப்புறம் பாத்துக்கலாம். சரி, அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். அம்மா வேற குழந்தைக்கு என்னாச்சுன்னு போன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன். நீ குழந்தைய பாத்துக்க. அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் உன் தம்பியோ தம்பி குடும்பத்துல யாராவது குழந்தைய பார்க்கணும் அப்படி இப்படி நீங்க வந்தாங்க, அவங்கள உள்ளேயே விடக்கூடாது சொல்லிட்டேன். அவங்களாலதான் நம்ம குழந்தை இப்படி கிடக்கா. அவங்களோட மூச்சு காத்து கூட பிள்ளை மேல படக்கூடாது. யாரு வந்தாலும் சரி பிள்ளைய பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சிரு. நான் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா திரும்பவும் தம்பி பாசத்துல தம்பி கிட்ட பேசின பிள்ளைய பார்க்க விட்டு ஏதாவது செஞ்சேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் இங்க நடக்கிறதே வேற. ஐயோ மாலு, எனக்கு யாருமே முக்கியம் இல்ல. இப்ப நீ மட்டும் கண்ணு முழிச்சா போதும். எனக்கு கண்ணு முழிச்சு பாரு மாலு. எப்பவும் ஏதாவது குறும்பு பண்ணி என்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருப்ப. ஆனா இப்ப நீ கண்ணு முழிச்சு வந்துட்டேன்னா நீ என்ன குறும்பு பண்ணாலும் நான் திட்ட மாட்டேன். அம்மா திட்டுனது எல்லாம் மனசுல வச்சுக்காத. அம்மாவை கண்ணு முழிச்சு பாரு மாலு. ஆனா இப்படி கையிலேயே வச்சு விளையாண்டா நீ சீக்கிரமா அதை உடைச்சிருவ. நம்ம வீட்டுக்கு வெளியே மாட்டலாம், அப்ப இன்னும் சூப்பரா இருக்கும். நான் குக்க மாட்டேன். இது முக்கிய எனக்கு குட்டது. வீட்டுக்கு வெள்ளலாம் மாட்டு வந்தான். நான் கையிலே வச்சுப்பேன். கையிலேயே வச்சிருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே நீ அதை உடைச்சிருவ. ஒண்ணும் ஒட்ட மாட்டேனே. இது முக்கிய குட்டது. நான் பத்திரமா வச்சுக்குவேன். பாக்குறேன் நீ இது இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு பத்திரமா வைக்கிறேன்னு. பாப்பா பத்திரமா வச்சா டோக்கி வாங்கி தருவீங்களா? நீ மட்டும் இத கிறிஸ்மஸ் வரைக்கும் பத்திரமா வச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு கண்டிப்பா சாக்லேட் கேக் எல்லாமே வாங்கி தருவேன். கேக்கா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. இந்த மாதிரி சாப்பிடக்கூடாத பொருள் தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு தெரியுமே. சிரிக்காத, குள்ளி பாரு. அம்மா தான் குள்ளி பாரு. ஏய், அடி வாங்குவ. சொல்லுவ. நானும் உன் அப்பாக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நேரத்துல வரேன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் காணோம். உங்க அப்பா வந்ததும் மொதல் அடி உங்க அப்பாக்கு தான். என்ன வீட்டுக்குள்ள வரும்போதே அடிதடினெல்லாம் காதுல விழுகுது. அம்மா அடிக்கிற அளவுக்கு பாப்பா என்ன சேட்டை பண்ணீங்க இன்னைக்கு? அப்பா, அடி பாப்பாக்கு இல்ல, அப்பாக்கு. என்னது அப்பாக்கா? அப்பா என்னடா பண்ண? இன்னைக்கு நேரத்துல வரேன்னு சொல்லிட்டு இவ்ளோ லேட்டா வந்து அம்மாவை காக்க வச்சிங்கல்ல, அதுக்கு தான். ஹே, அதெல்லாம் அப்பா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன். அப்படி என்ன லேட்டஸ்டா வந்திருக்கீங்க? டோடைங். என்னது இது? இது தெரியாதா? இதுதான் மல்லிப்பூ. இது மல்லிப்பூன்னு தெரியுது. இப்போ எதுக்கு இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என் காதுல வச்சுக்க. அப்பா, பாப்பா காதுலயும் வைக்கணும். ஆமா, அப்பாவும் பொண்ணும் காதுல வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும். அப்படியே அந்த போட்டோ எடுத்து நம்ம வீட்டு ஹால்ல மாட்டிடலாம். அப்ப வீட்டுக்கே திருஷ்டி கஞ்ச மாதிரி இருக்கும். அப்பா, அம்மா சிரிக்காங்க, அச்சிருங்கப்பா. சரி போனா போட்டும் விடுறா. ஆல்ரெடி அம்மாவை ரொம்ப அழ வச்சாச்சு, அதனால இன்னைக்கு அவ சிரிக்கட்டும். சரி, அப்புறம் மல்லிப்பூவை நீயே வச்சுக்கிறியா இல்ல நான் வச்சு விடவா? யாரும் வைக்க வேண்டாம், வச்சாலும் அது வேஸ்ட் தான். ஏண்டி? நீங்க லேட்டா வந்தீங்கல்ல, அதுக்கு பனிஷ்மெண்ட். அடியே, 4 நாளா பனிஷ்மெண்ட்னு பாக்குறவங்களுக்கே கடுப்பா இருக்கும். அதனால இந்த பனிஷ்மெண்ட்ங்கிற பஞ்சாயத்தே வேண்டாம். அது எப்படி? நான் தப்பு பண்ணப்ப மட்டும் நீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கல்ல, இப்போ நீங்க பண்ண தப்புக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டாமா? ஏய், இப்படி மாறி மாறி பனிஷ்மெண்ட்டே கொடுத்துட்டு இருந்தா அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் யார் பண்றது? இன்னைக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸும் கிடையாது. அதுலயும் நான் பர்மிஷன் கொடுக்காம உங்களால எந்த பெர்ஃபார்மன்ஸும் பண்ண முடியாது. ஹேய், என்னோட பெர்ஃபார்மன்ஸ்க்கெல்லாம் உன் பெர்மிஷன் தேவையே கிடையாதுடி. ஏன் பெர்மிஷன் இல்லாம நீங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். பாரு பிரியா தூங்கட்டும். மாமன் தொட்டு பார்த்தேனே உன்னோட சேல கசங்காதே, நனையாமா நாள குளிக்க முடியாது. நான் சின்ன பையன் நீச்சல் தெரியாதே, மயிலும் மயிலும் மயிலம்மா மல்லு கட்டலாமா, குயில குயில குயிலம்மா கொஞ்சிட நீவமா. இல்லை சேகரு, இந்த டீயை புடி. அம்மா பிள்ளை எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா, ஒன்னும் இல்ல, சாதாரண காய்ச்சல் தானே டாக்டர் சொல்லிட்டாரு.
சரி சரிடா, காய்ச்சல் சாதாரண காய்ச்சலா இருந்துட்டு போகுது. ஆனா இந்த பிரச்சனையை சாதாரணமா விட்டுறக்கூடாது சொல்லிட்டேன். இல்லம்மா, அது எப்படி விடுவேன்? அந்த கதிரியாம பொண்டாட்டி நல்லா வச்சு வாங்கி விட்டுட்டு தானே வந்தேன். இலை அது மட்டும் பத்தாதுலே, அவனை பிடிச்சி வாங்கி விடுறது நமக்கு முக்கியம் கிடையாது. அந்த வீடு சொத்து எல்லாத்துலயும் உன் பொண்டாட்டி பேர்ல இருக்கிற பங்க நம்ம பேருக்கு எழுதி வாங்கணும், அதுதான்லே முக்கியம். ஐயோ, அதுக்கு தானே இந்த செவ்வந்தி கிட்ட நான் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே பாட்டா படிச்சுக்கிட்டு இருக்கேன். உன் தம்பி கிட்ட சொல்லி உனக்கு சேர வேண்டிய பங்க உன் பேருக்கு எழுதி வாங்குன்னு. ஆனா அவதான் சொத்து பூரா என் பேர்ல இருந்தா நீங்க குடிச்சு அழிச்சிருவீங்க. அதனால என் தம்பிக்கு தெரியும் எப்ப எனக்கு செய்யணும், எப்ப என் பிள்ளைக்கு செய்யணும்னு. அவன் செய்யும் போது செய்வான்னு சொல்லி அது எழுதி வாங்காமே இருக்காளே. நானும் அவகிட்ட நல்ல மாதிரியும் சொல்லி பார்த்துட்டேன், அவளை அடிச்சுன்னு சொல்லி பார்த்துட்டேன். அவ எதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாளேம்மா. இலை இவ்வளவு காலம் ஒத்துக்கலன்னா என்ன, இதுக்கு மேல ஒத்துக்குவா. இவ்வளவு காலம் தம்பி தம்பின்னு தம்பி பாசத்துல தானே அந்த சொத்தை எழுதி வாங்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா இப்ப உன் மகளுக்கு உடம்பு சரியில்லாம போனதுல அவ தம்பி பொண்டாட்டி மேலேயே பழி வந்துருச்சுல்ல. இந்த பழிய வச்சே உன் பொண்டாட்டிக்கு அவ தம்பி மேலேயும் தம்பி பொண்டாட்டி மேலேயும் வெறுப்பை உருவாக்குனா தன்னை போல அந்த சொத்தையெல்லாம் எழுதி வாங்கிடுவா. அது மட்டும் இல்லடா சேகரு, இந்த சொத்து பூரா அந்த கதிர் பேர்ல கிடையாது, அவன் அம்மா பேர்ல தான் இருக்கு. அவன் எந்த சொத்து வாங்குறதா இருந்தாலும் அவன் அம்மா பேர்ல தான் வாங்குவான். எல்லாமே அவன் அம்மா பேர்ல தான் இருக்கு. இப்ப உன் பொண்டாட்டிக்கு மட்டும் இல்ல, அந்த அமுதா மேலையும் கதிர் மேலையும் அவன் அம்மாவுக்கும் வெறுப்பை வர வைக்கணும். அப்படி மட்டும் வர வச்சுட்டா அப்புறம் உன் பொண்டாட்டிக்கு வர வேண்டிய சொத்தை தன்னை போல அவ அம்மா உன் பொண்டாட்டி பேர்ல எழுதி வச்சுட்டு போறா. அதுக்கப்புறம் அந்த கதிரால என்ன பண்ண முடியும்? நீங்க சொல்றதும் சரிதாம்மா. ஆனா இப்ப மாலுக்கு உடம்பு சரியில்லாததுனால செவ்வந்தி நம்ம என்ன சொன்னாலும் கேப்பா. ஆனா அவங்க அம்மாவை எப்படிமா சம்மதிக்க வைக்கிறது? ஏலே, அத பத்தி நீ என்னத்துக்கு கவலைப்படுற? அதையெல்லாம் உன் பொண்டாட்டி பாத்துக்கிடுவா. பொண்டாட்டி மனசை மாத்த வேண்டிய வேலையை மட்டும் நீ பார்த்தா போதும். அப்புறம் எப்பவுமே அம்மாங்களுக்கு பையனோட பிள்ளைங்களை விட பொண்ணோட பிள்ளைங்க மேல ஒரு படி பாசம் கூடுதல் தான். தான் சொந்த பொண்ணோட பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம போறதுக்கு மருமக தான் காரணம்னு தெரிஞ்சா எந்த மாமியாக்காரையும் சும்மா இருக்க மாட்டா, மருமக மேலதான் கோவப்படுவா. அந்த கோவத்தை ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி கொடுத்து பெருசாக்கி அவ மக மேலையும் மருமக மேலையும் வெறுப்பு வர வைக்க வேண்டியதுதான் நம்ம வேலை. நீங்க சொல்றதெல்லாம் புரியுதுமா. அதுக்கு முதல்ல என் பொண்டாட்டி கிட்ட இதெல்லாம் சொல்லி அவங்க மேல வெறுப்பு வர வைக்கணும். ஆமாண்டா, அதை நீ சொன்னா கூட நீ அந்த கதிர் மேல கோவத்துல எதையோன்னு சொல்றேன்னு அவ பெருசா எடுத்துக்கிட மாட்டா. நான் போய் சொல்ற விதத்துல சொல்லி அந்த கதிர் மேலையும் அவ பொண்டாட்டி மேலையும் இருக்கிற கோவத்தை இன்னும் அதிகப்படுத்திட்டு வரேன். இரு, நான் முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் பிள்ளைய பார்த்துட்டு அப்படியே உன் பொண்டாட்டி கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லி கொடுத்துட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்திருக்கோம். அது என்னன்னா, இதுக்கப்புறம் வீடியோ மதியானம் 12 மணிக்கு வராது, சாயந்தரம் 6 மணிக்கு தான் வரும். அதுக்கு என்ன காரணம்னு சொல்றோம். அதை கேட்க விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இதுக்கப்புறம் பாருங்க, விருப்பம் இல்லாதவங்க வீடியோவை இதோட ஸ்கிப் பண்ணிருங்க. அது ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ சாயந்தரம் மாத்துறதுக்கான காரணம் என்னன்னா, உங்களுக்கே தெரியும், பாப்பா இருக்கிறதுனால என்னால் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும்னு ப்ராப்பரான ஒரு டைம் என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பாப்பா எப்போ தூங்குறாலோ அப்போ தான் என்னால் வீடியோ எடுக்க முடியும். அப்புறம் பாப்பா இப்போ தான் அங்கன்வாடிக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால் அந்த டைமில் எடுக்க முடியும். ஆனால் 12 மணிக்கே வீடியோ போடணுங்கிறதுனால எப்படி இருந்தாலுமே அந்த நைட் எடுக்கிற மாதிரி தான் வருது. அதுவும் நைட்டுனா நைட் 1 மணி 2 மணியெல்லாம் ஆக்கிடுறாங்க வீடியோ முடிக்கிறதுக்கு. அதனால சரியா தூக்கம் இல்லாம பிபி எல்லாம் ரொம்ப கம்மியாகி இப்போ கொஞ்ச நாளா ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. டைம் மட்டும்தான் 6 மணின்னு மாத்திருக்குமே தவிர டெய்லி வீடியோ தவறாம என்னைக்கும் போல வந்துரும். அப்புறம் இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி டைம் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆனால் என்னதான் டைம் சேஞ்ச் பண்ணாலும் டெய்லி வீடியோங்கிறது தவறாம போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ என்னைக்குமே டெய்லியும் தவறாம வந்துரும். ஆனா என்ன, இதுக்கப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறோம். 12 மணிக்கு போடும்போது எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி 6 மணிக்கும் உடனே வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு வரேன்.